வணக்கம் மக்களே! இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டெல்லியில வந்து பேட்டி குடுத்துருக்காரு. அதில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கரூர்ல வரும்போது காவல்துறை வந்து கூறிய இடத்துல தான் வந்து அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சாரு. அங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினர் எங்களை வந்து நன்று வரவேற்றாங்க. வேறு எங்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இல்ல. ஏன் கரூர்ல மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப நிருபர்களிடம் கேட்டிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் கூட்டத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது என்பது தேவையில்லாத குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கில் வந்து உண்மை வெளிவர வேண்டும். அதனால் வந்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்று உச்சநீதிமன்றம் வந்து சரியான உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து எது கேட்டாலுமே நாங்கள் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நாங்கள் வந்து கரூர் மாவட்ட எல்லையில் தான் இருந்தோம். அங்கே தான் வந்து வர அனுமதி கேட்டோம். ஆனால் வந்து அனுமதி வந்து கொடுக்கறதுக்கு வந்து மறுத்துட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் அங்கே வந்து போக முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து நாடணும். அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து 41 பேரின் குடும்பத்தையும் வந்து தத்தெடுக்கதா உள்ளதாகவும் அவர் வந்து அவரோட பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களை மட்டும் ஆதரவு கொடுத்ததும் இல்லாமல் தளபதி அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கக்கூடியது. யாருமே எதிர்பார்க்காத ஒன்றும் கூட. அதை வந்து இந்த பேட்டியில் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கிளியராகவே சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பற்றியும் பேசியிருக்காரு. ஏன் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கரூரில் எங்களை வந்து உள்ளே வரவில்லை. நீங்கள் வேணால் எங்களோட மொபைலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த சிக்னல் வந்து தெளிவாக காட்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இந்த பேட்டியில். ஒவ்வொரு முடியுமே இனி பார்த்து எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கணும். பாதிக்கப்பட்டவங்களையும் சரி, காயப்பட்டவங்களையும் சரி சந்திக்கணும் சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. அது இந்த வெள்ளிக்கிழமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே வந்துட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்கக்கூடியது. 41 குடும்பத்தையும் வந்து தத்தெடுக்க போகிறாரு அப்படிங்கிறதும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறித்து வந்து எல்லாருமே வந்து உத்தரவையும் குறித்து வந்து எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுமே வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ வந்து 17ஆம் தேதி மக்களை சந்திக்கிறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.